அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியே, கிப்லாவைப் பற்றி உமது இறைவனிடமிருந்து வந்த இதுதான் உண்மையான கட்டளையாகும். ஆதலால் நீர் சந்தேகிப்பவர்களில் ஒருவராக ஒரு சிறிதும் ஆகிவிட வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் ஒரு திசையுண்டு. அவரவர் அதன் பக்கம் முன்னோக்குவார். திசை மட்டும் நோக்கமல்ல, நன்மையானவற்றை செய்வதில் நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் செல்லுங்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் ஆவான். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழும்போது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நிச்சயமாக இதுதான் உமது இறைவனுடைய உண்மையான கட்டளையாகும். ஆகவே இதை பற்றி வீண் தர்க்கம் செய்பவர்களே, நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பராமுகமா இல்லை. நபியே, நீர் எங்கு சென்றாலும் தொழும்போது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நம்பிக்கையாளர்களே, அவர்களின் வரம்பு மீறியவர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் விவாதம் செய்ய எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்களும் எங்கிருந்த போதிலும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புங்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். கிப்லாவை பற்றிய இக்கட்டளையின் மூலம் என் அருட்கொடையை நான் உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பேன். ஆதலால் நிச்சயமாக நீங்கள் நேரான வழியை அடைவீர்கள். அவ்வாறே உங்களுக்கு நம் வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பித்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தூதரை உங்களிருந்தே நாம் அனுப்பி வைத்தோம். ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்கள் முயற்சியில் வெற்றியடைவதற்காக பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்து எதிரிகளால் வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருட்கள், உயிர்கள், கனிவர்க்கங்கள் ஆகியவற்றின் நஷ்டத்தை கொண்டு நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். நபியே, சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. சோதனைக்குள்ளாக்கும் அவர்கள் தங்களுக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்ட போதிலும் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம், நிச்சயமாக நாம் அவனிடமே மீளுவோம் என கூறுவார்கள்.